இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 11வது மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாம் தினமும் ஒரே விதமான உணவுகளை சாப்பிட விரும்புவதில்லை. ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பிட வேண்டும், வித்தியாசமாக, ருசியாக, கமகமென்று வாசனையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் உணவின் விருப்பம் மாறுகின்றது, அளவும் மாறுகின்றது. சில நேரங்களில் உணவு கிடைப்பதற்கு தாமதமாகலாம், சில நேரங்களில் துரிதமாக கிடைத்து விடலாம். ஆனாலும் அந்த உணவு கிடைக்கும் வரைக்கும் அந்த உணவை குறித்து ஒரு ஆவலும் ஒரு விருப்பமும், அது எப்படியாவது கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஏன்? நாம் திருப்தியாக சாப்பிட வேண்டும், பசியாற வேண்டும் என்பதே. நாம் உயிர் வாழ வேண்டும், நம்முடைய விருப்பமும் நிறைவேற வேண்டும், நமக்கு அதிக சத்துக்களும் தேவைப்படுகிறது என்பதனாலேயே. நாம் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் உயிரடைய வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் தேவனே நம்மிடத்தில் உண்டாக்குகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக நாம் எதையும் தேடாமல், வித்தியாசமான சூழ்நிலைகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் சிலவற்றை கையாள வேண்டிய காரியங்களிலும் தீர்மானம் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு உதவுகிறது. அவரிடத்தில் நமக்கு தேவையான அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் அவரே நடத்தி செல்கிறதையும் விசுவாசித்திருப்போம். வாக்கு தத்தங்கள் நம்மை உயர்த்தி வைக்கின்றது, அவரோடு உறவு கொள்ள வைக்கின்றது, உரிமை பாராட்டி நமக்குரிய திட்டங்களை உரித்தாக்குகிறது. எனவே நாம் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நம்முடைய சோதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையே நம்மை வேதனையின்றி வாழ செய்யும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், வாழ்க்கையை ஜோராக நடத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.